வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஆப்பிளில் வந்து ஒரு ஆமை பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு பேசிக்கான கார்விங். எல்லாரும் ஈஸியாக வீட்டில் ட்ரை பண்ணுற மாதிரிப்பட்ட கார்விங் தான். ஸோ இதை வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்படின்னா ஈஸியாக புரியும். ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஆப்பிள் எடுத்து இந்த மாதிரி ஹாஃபாக கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்னதாக மெல்லிஸாக கட் பண்ணிக்கோங்க, ஒரு லைன் மாதிரி. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை ஒரு 4 ஸ்டெப்பாக பிரிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம பிரித்து எடுத்துகிட்டு, ஸோ இதில் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு அன்ஈவன் லைனில் வந்து ஒரு லைன்ஸ் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். ஸோ வந்து நம்மளோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மேலே தோடில் வந்து ஒரு மாதிரி ரஃப் ஆர்ட் வந்து டாட்டாக இருக்கும், இந்த லைன்ஸாக இருக்கும். ஸோ அது வந்து அதை தான் நம்ம இதில் ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காக இந்த லைன்ஸ் போடுறோம். ஸோ இது வந்து நீங்கள் ஒவ்வொரு டைப்புக்கு பண்ணிக்கலாம், டைமண்ட் ஷேப்பில் இல்லை எந்த மாதிரி வேணும்னாலும். ஸோ நான் இந்த மாதிரி பேசிக்காக ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா இடமும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கட் பண்ணி எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு ஹாஃப் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நம்ம அந்த துடுப்பு பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம், ஸோ காலுக்காக. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் சின்ன பீஸஸாக டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் வந்து நகர் வைக்கணும் அப்படின்னீங்கன்னா வச்சுக்கலாம். பட் இது வந்து நான் ஃப்ளாட்டாக பண்ணியிருக்கேன், ஃப்ளாட் டைப்பில் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம். பட் ஆனால் வந்து நமக்கு ஸ்டேபிளாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு போர்ஷன் கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸோ நம்ம இனி வந்து தலையை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ தலைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்பிள் எடுத்து நம்ம பெண்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பாம்போட ஷேப்பில் தான் இருக்கும் தலை வந்து. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ஒரு பக்கம் குண்டாகவும் இன்னொரு பக்கம் ஒல்லியாகவும் லீனாக வர மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அப்படியே வந்து வாயை கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணிவிட்டு இனி வந்து கண்ணுக்கு நம்ம நல்ல மிளகு யூஸ் பண்ணிக்கலாம். நான் நல்ல மிளகு யூஸ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும். ஸோ நிறைய கட்டிங் இருக்கனால தலையில் உள்ள தோல் வந்து நல்லா இருக்காது. ஸோ அதை வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இதை வந்து ஒரு ஸ்டேபிளாக இருக்கிறதுக்காக நம்ம இன்னும் ஒரு போர்ஷன் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஜஸ்ட் அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். ஸோ ஃபுல்லாக ஓரளவு அரேஞ்ச் பண்ணிடலாம் நம்ம எல்லாத்தையும். ஸோ நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க அந்த ஹோலில் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பக்காவாக ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அடந்து வராது. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சது. ஓரளவு ரொம்ப ஈஸியான கார்விங் தான். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை ஒரு வாட்டி வீட்டில். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஏதாவது கேட்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.